ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திஷ் வேல். எப்பயுமே எல்லாருக்குமே ரொட்டீன் லைஃப் ஒன்று இருக்கும். அது நம்ம மீறவும் முடியாது, அதை மாறி வரவும் முடியாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கும் கொஞ்சம் டைம் பாஸிங்காகவும் இருக்கும், போர் அடிக்காமல் லைஃப் நல்லா போயிட்டுருக்கும் ஸ்மூத்தாக. அப்படி தான் எனக்கு ரெகுலராகவே என்னுடைய லைஃப் ஸ்டைல் இப்படி தான். எப்பயும் போல் காலைல எழுந்து இந்த குக்கர் வாங்கினதுலேருந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. இல்லைனா எனக்கு எப்பயுமே இந்த பால் பாத்திரத்தை தீய தான் வேலை. இப்போ கொஞ்ச நாளாக தான், ஃபஸ்ட்லாம் கிடையாது. மனசு ரொம்ப ஏதோ கஷ்டத்தில் இருந்ததுன்னா எதையாவது திங்க் பண்ணிக்கிட்டே அடுப்பில் பாலை பொங்க விட்ருவேன். அது ஒரு பிரச்சனை இல்லை, பல பிரச்சனை உண்டு பண்ணணும். அப்புறம் பாத்திரத்தை தேய்க்கணும், அப்புறம் அடுப்பை கழுவணும், அந்த இடத்தெல்லாம் ஒழுகி இருக்கும், அதை அலம்பணும். ஒன்றுக்கு 4 வேலையாக போயிடும். ரொம்ப டென்ஷனான வேலை. இப்போ இந்த குக்கர் வாங்கினதுல எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பக்கத்துலேயே வெந்நீர் சுட வச்சுட்டேன். எப்பயுமே பசங்களுக்கு ஹாட் வாட்டர் கொடுக்கறதுக்காக. வீடெல்லாம் தொடச்சி கழுவி மழுவி அழகாக பளிச்சுன்னு கோலம் போட்டாச்சு. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ஸில், நிறையனா 1-2 பேர் சொல்லியிருந்தேங்க வீடை மாற்றி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை தான், நாங்கள் அதுக்காக ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ சொந்த வீடு தான் இருந்தாலுமே நான் இது இங்கேயே இருக்கிற மாதிரி இல்லை ஐடியா. இங்கே நாங்கள் மட்டும்தான் இருக்கோம், சொந்த பந்தங்கள்லாம் எங்கள் ஊரோட இருக்காங்க. அதனால் அங்கே வீடு கட்டிக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பசங்கள்லாம் படித்து முடித்த உடனே நம்ம அங்கே போயிடலாம், அங்கே வீடு கட்டிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கு நடுவில் இதை கொஞ்சம் அப்படியே அந்த ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலே கட்டலாம் அப்படின்னு. இன்னும் 2-3 வருஷம் பசங்க படிக்கிற வரைக்கும் நித்யாலாம் படிக்கணும், பிரியா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குது. உங்களுடைய அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நல்லவங்க 4 பேர் வார்த்தை நல்லதாக வரும்போது அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் வீடை பிரித்து கட்டுங்க, அழகாக இருக்கும்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டக்குன்னு அதுக்கான முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்கோம், பார்ப்போம். அவங்க அப்பாவுக்கு தான் காஃபி. நான் நித்யஸ்ரீ யாருமே நாங்களாம் காஃபி குடிக்கிறதெல்லாம் விட்டாச்சு இப்போதைக்கு. வெயிட் லாஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் அவளுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஏன்னா அவள் குழந்தை. நிறைய பேர் அவள் வெயிட் லாஸ் பற்றி சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் அவள் குழந்தைங்கிறதுனால ஒரேடியாக பிடிச்சி திணிக்க முடியாது. நிறையாங்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணி இப்போ அவள் ஓரளவுக்கு கொடுத்துட்டு வரேன். எங்களுக்கு எப்பயும் போல் லெமன் டீ தான். அது நிறைய கொதிக்க விடாமல் அப்படி தண்ணியை கொதிக்க வச்சு லேசாக டீ தூளில் போட்டு இறக்கிட்டு நம்ம லெமனை புழிஞ்சு குடிச்சிக்க வேண்டியதான். ரொம்ப சூப்பராக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும் காலையிலேயே. அது இப்போ குடிச்சு பழகினதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ சர்க்கரையும் அவாய்ட் பண்ணியாச்சு, ஸ்வீட்டு வெள்ளைச்சீனி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. கருப்பட்டி அப்புறம் இல்லைன்னா நாட்டு சக்கரை வாங்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் யூஸ் பண்ணாமல் நான் தேன் மட்டும் 2 ஸ்பூன். நித்யாவுக்கு அது பழகி போச்சு குடிக்கிறதுக்கு. ரொம்ப விரும்புறதில்ல சக்கரைலாம் போட்டு. நம்ம எது கொடுத்தோமோ அதை குடிப்பாவ. அந்தளவுக்கு அவள் மனசை ரெடி பண்ணி வச்சுருக்கா. அதனால் நம்ம தேன் 2 ஸ்பூன் போட்டு தான் அதை நாங்கள் குடிக்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் காலையிலேயே. இது நம்ம ஆரம்பத்துலேருந்தே கொண்டு வந்து தான் இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் சமையலுக்கு இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி சௌச்சௌ போட்டு கூட்டும் பூசணிக்காய் சாம்பார் தான். நான் பருப்பையும் பூசணிக்காயும் ஒன்றா வேக வச்சுட்டு ஒரு சின்ன பிளேட்டில் சௌச்சௌ தோலை உரித்து பொடியாக நறுக்கி கொஞ்சம் பாசிப்பருப்பு பெருங்காயம் உப்பெல்லாம் போட்டு வச்சுருவேன். 2 in 1 சீக்கிரமாக ஒரு 3 விசில் இல்லை 4 விசிலில் முடிஞ்சிடும். வேலையும் ரொம்ப சூப்பராக முடிஞ்சிடும் எனக்கு. டயட் ஃபுட்டுங்கிறதுனால நிறைய மசாலா அப்படி இப்படி எதுவுமே தேவையில்லை. ஒரு மாதிரி கூட்டு, அவ்வளோதான். நிறைய காய்கறி வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெயிட் லாஸில் இந்த பரங்கிக்காய், பூசணிக்காய், சௌச்சவ்வு, நீர் காய்கறிகள் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. அதனால் சௌச்சவ் முக்கியமாக ரொம்ப நல்லது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்கும் பிடிக்கும். அவரைக்காய் ஒரு பொரியல் மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவரைக்காய் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இன்றைக்குள்ள சமையல். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இந்த புதினா கொத்தமல்லி வேறு நிறையா இருக்குது. இதை ஒரு தொகையில் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா நம்ம அந்த பொடியை அரைச்சிக்கலாமான்னு எனக்கு ஒரு டவுட்டில் இருக்குது. எது செய்யுதுன்னு தெரியல, பார்ப்போம். இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதோ பார்த்துட்டு பொடி அரைக்கிறதுனா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நிழலோட்டமாக காய வச்சுட்டு பொடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக இருந்ததுன்னா தொகையில் அரைச்சிட வேண்டியது தான். ஏன்னா நாங்கள் 4 பேர் சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதனால் எது பண்ணணுமோ பார்க்கணும். இதெல்லாம் எங்கள் ஊர்லாம் பார்த்திங்கன்னா பைசா சும்மா கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு சும்மாவே தருவாங்க. ஒவ்வொரு தடவை போனாலுமே நிறையவே தருவாங்க. நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். எவ்வளோ தான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வீணாக போயிடுது ஒவ்வொரு நேரம். கருவேப்பிலை எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால நான் பறித்து வச்சுப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ வேணாலும் தேவைக்கு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை பறித்து வச்சுப்பேன். இப்போ 3 இதை வச்சு தொகையில் அரைச்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுதான் இன்றைக்குள்ள சமையல். பூசணிக்காய் எப்பயுமே நான் பெருசாக வாங்கிட்டு 2-3 நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணுவேன். இன்றைக்குள்ள சமையல் இதுதான் மெனு. நமக்கு ஹெல்த்தியான சூப்பரான ஒரு டயட் ஃபுட்டு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் அப்படி தோட்டத்து பக்கம் போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. சரி வாங்க. எங்க இருக்க? சத்தம் கொடு குயிலே. நீ எங்க இருக்க? சிலு சிலு சிலுன்னு காத்து அடிச்சுட்டு இருக்கு. நீ எங்க இருந்து என்ன அழைக்கிறாய்? தென்னை மரத்துலையா? செம்பருத்தி மரத்துலையா? நித்யா,
குயிலை பிடிச்சிட்டு வா போய். பாரு, அம்மா பேசணுன்னே குயில் வாயை முடிக்கிச்சு. அம்மா காக்கா கத்துற மாதிரி கத்துறனா காக்கா கத்துது. வாட் இஸ் ஷேம். குயிலே, குயிலே எங்க இருக்க? எவ்வளோ இயற்கை பாருங்க. குயில் கூவுது, காக்கா கத்துது, சிட்டுக்குருவிலாம் பறக்குது. அழகா இருக்குல்ல? சூப்பர் சூப்பர். கொஞ்ச நேரம் தோட்டத்தில் எல்லாத்தையும் அந்த காக்கா கத்துறது, குயில் கத்துறது எல்லாத்தையும் ரசிச்சுட்டு அப்படியே சிலுன்னு காற்று அடிச்சுட்டே இருந்தது. உங்களுக்கு எப்பயுமே தெரியும், எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்தாலே மனசுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். இந்த தடவையும் அப்படி தான் கொஞ்ச நேரம் அப்படியே ரசிச்சுட்டு காற்றெல்லாம் வாங்கிட்டு நிறைய பூக்கள் பூத்து இருந்தது. சரி, அதெல்லாம் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்திலே இருந்தேன் நான் கொஞ்ச நேரம். பார்த்திங்கன்னா இப்போ இந்த தடவை வந்து மல்லிகைப்பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. சீசன் வந்தாச்சு இல்லை, வெயில். இது வந்து குண்டு மல்லி. எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து ஒரு 15 வருஷமாக இருக்குது இந்த செடி. நடுவில் ஒரு தடவை மரத்தை ஃபுல்லாகவே அடியோடு பிடுங்கி போட்டாச்சு. ஆனாலும் அதுக்கப்புறமும் வேர் துளுத்து வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, என்னோடய வீடியோக்களில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து கேட்டிருந்தீங்க, ஏன் வந்து உங்கள் மல்லி செடியோட அப்டேட் கொடுக்க மாட்டேன்னு. இப்போ இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நிறைய மொட்டுக்கள் பூக்கிறதுக்கு வந்து நான் வந்து டிஏபி கொடுத்துட்ருக்கேன். இப்போ சீசன் வந்துருச்சா, இனி பாருங்கள், என்னுடைய வீடியோக்கள் ஆரம்பத்தில் நான் நிறைய ஷார்ட்ஸ் வந்து இந்த மல்லிச்செடி வச்சு தான் போட்டிருப்பேன். 1/2 கிலோ போல் 1 கிலோ போல் பூத்து குலுங்கும். அவ்வளோ பூக்கள் இருக்கும், அவ்வளோவும் வாசமாக இருக்கும். அதனால் வந்து நான் செடிகளுக்கு வந்து டிஏபி கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் மிச்சம் மீந்து போன அந்த புளிச்ச மோர், தயிர், மாவு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பிக்கை வந்து டிஏபி கொடுத்துட்ருக்குறது. எனக்கு வந்து பூக்கள் நிறைய தேவை குழந்தைங்களுக்கு. அதனால் நான் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து நான் அது கொடுத்துட்ருக்கேன். அது வந்து உரக்கடையில் கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். செடிக்கு தகுந்தாப்பில் வைக்கணும். ஒவ்வொரு ஸ்பூன், 1 ஸ்பூன், 2 ஸ்பூன். இப்போ பெரிய செடிகளாக இருந்ததுனாக்கா ஒரு 2 ஸ்பூன் கொடுக்கலாம். நிறைய அந்த காற்றடிக்கிறதுனால வந்து என்ன ஆகுதுன்னா, எங்கள் வீட்டு தோட்டத்தில் அந்த பட்டர்ஃப்ளைலாம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. பூக்கள் பூக்கிறதுனால அப்படியே எல்லாம் அப்படியே மகரந்த சேர்க்கை நடந்து இப்போ எங்கள் தோட்டமே ரொம்ப சூப்பராக பூத்து குலுங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரோஸும் அப்படி தான். நிறைய வந்து நான் அந்த புளிச்ச மோர் அது இதெல்லாம் கொடுக்குறது இல்லாமல் 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து டிஏபி கொடுக்குறேன். இந்த செடியோட தன்மை வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் கொத்து கொத்தா. இது வந்து நான் நாகர்கோயிலில் வாங்கினேன். ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். எங்கள் இப்போ கிளைமேட் மாறி தூறல் ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். நான் தோட்டத்துலேருந்து கொஞ்சம் கருவேப்பிலை பறிச்சிட்டு வந்தேன். சரி, ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.